பொதுவா இந்தி சினிமானால ஹீரோ ஒருத்தனை குத்துனானா அவன் பறந்து போய் விழுகிறதெல்லாம் சகஜமான விஷயம் தான். இதெல்லாம் நம்ம அடிக்கடி பார்த்திருப்போம். ஆனா சில தடவை இதுக்கும் எல்லாம் மீறி போய் இஷ்டத்துக்கு சில சீன்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இந்தி சினிமால இருக்கக்கூடிய ஃபன்னியான ஆக்ஷன் சீன்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். டைம் இஸ் வீடியோக்குள்ள போய் வீடியோக்குள்ள பார்க்க முன்னாடி மறக்காம ஆரம்பியாதவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. இங்க பையனோட கேப்டன் அமெரிக்கா பொம்மை தண்டவாளத்துல விழுந்துருச்சு. விழுந்த அந்த பொம்மையை எடுக்க போறாம அங்கேயே குத்த வச்சு உட்கார்ந்து அந்த கேப்டன் அமெரிக்கா கூட விளையாட ஆரம்பிக்கிறான். அப்படியே விளையாடிட்டு இருக்கும்போது அவன் உடனே பின்னாடி ட்ரெயின் வர ஆரம்பிக்குது. உடனே பின்னாடி தான் ட்ரெயின் வருது, கண்ணு முன்னாடி தானே இருக்கு. அப்ப ட்ரெயின் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் ஹோஸ்டார் போல அவன் தெரியாம பொம்மை கூட விளையாடிட்டே இருக்கான். அப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அது நம்ம ஊர்ல கக்கா போறேன் அங்கெல்லாம் உட்காராதரா அப்படின்னு சொல்லி கத்த அது அவங்க அதுக்கு விழவே இல்ல. அப்ப அவங்க அம்மா கேப்டன் அமெரிக்கா வச்சு பையன் விளையாடிட்டு இருக்கான், அவனை காப்பாத்துறதுக்கு ஒரு சூப்பர்மேன் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கடவுள் கிட்ட வேண்டி இருப்பார் போல. அப்ப கரெக்டா என்ட்ரி கொடுக்குறாரு நம்ம தலைவன். அந்த 100 கிலோமீட்டர் வேகத்துல ட்ரெயின் ஒன்று போகுதுல, அதுல குதிச்சு மின்னல் வேகத்துல ஓடி வரான். அந்த ட்ரெயினை விட வேகமா ஓடி போய் ஒவ்வொரு பெட்டியும் தாண்டி போய் கடைசியில ஒரு ஜம்ப் அடிச்சு ட்ரெயின் முன்னாடி இருக்கிற குழந்தையை பிடிச்சி சைடுல தவி குதிக்கிறானாமா. ஏண்டா எங்களை எல்லாம் பார்த்தா முட்டா பீஸ் மாதிரியாடா இருக்கு அப்படின்னு கேட்க தானே தோணுது. இவன் கண்டிப்பா தவும் போது அந்த ட்ரெயின் வந்து ஸ்பீடுக்கு ஒன்று அடிச்சுட்டு தானே போயிருக்கணும். இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, அந்த குழந்தையை சுத்தி கத்திட்டு இருந்தாங்களே அவனுங்களே வந்திருந்தா கூட அந்த குழந்தையை தூக்கிட்டு போய் காப்பாத்திருக்கலாம். அதை விட்டு ஹீரோக்கு என்ட்ரி கொடுக்குறாங்களாமா இவங்க. சரி நம்ம அப்படியே இந்தியில இருந்து போஜ்புரி பக்கம் போவோம். போஜ்புரின்னு சொன்னாலே உங்களுக்கு எந்த சீன் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரியான சீன் கிடையாது, இது வேற மாதிரியான சீன். இந்த சீன்ல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கண்ணு தெரியாதவங்க ரோடு கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஆப்போசிட்ல ஒரு லாரி வேகமா வருது, பம் 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 நமக்கிட்டே வருது. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அப்படி வரும்போது கண்டிப்பா லாரி ஓட்டுநர் என்ன பண்ணணும், நிறுத்தணும் தானே. ஆனா அவன் நிறுத்தாம வந்துட்டே இருக்கான். அப்ப ஹீரோ என்ன பண்ணறாருன்னா, அந்த லாரியை தடுத்து நிறுத்த ஏதாவது காரை கொண்டு வருவாரு, ஹெலிகாப்டர் கொண்டு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க. அதெல்லாம் அவன் கொண்டு வரல. அவன் கொண்டு வந்தது ஒரு ஆட்டோ ரிக்ஷா, அதாவது சைக்கிளை தாங்க கொண்டு வந்திருக்கான். சைக்கிளை கொண்டு வந்து வீலிங் பண்ணி தூக்கி அந்த லாரி முன்னாடி நிறுத்துறான். லாரி முன்னாடி நிறுத்தின உடனே அந்த லாரி அப்படியே நின்றுது. டிரைவர் பிரேக் அடிச்சிடறான். ஏன்னா அவன் கண்ணு தெரியாதவனை பார்த்து நிறுத்தல, நீ சைக்கிளை கொண்டு வந்தா மட்டும் நிறுத்திடுவானு கேட்கற மாதிரி தானே இருக்கு. அதுவும் சும்மா நிறுத்தலங்க, வீலிங் அடிச்சு நிறுத்துவான். ஹீரோ லாரியை நிறுத்தினதால கண்ணு தெரியாதவங்கள ரோடு கிராஸ் பண்ணி தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அப்ப லாரி டிரைவர் டேய் என்னடா பண்ற, கண்ணு தெரியாதான்னு கேப்பா. டேய் உனக்கு கண்ணு தெரியாதாடா, கண்ணு தெரியாதவங்க ரோடு கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்பீடா வந்துட்டு இந்த சைக்கிள்ல வந்து அவனை பார்த்து நிறுத்தி இருக்க. சரி போஜ்புரிக்கு வந்ததா வந்துட்டோம். இன்னொரு போஜ்புரி சீனை பார்த்து போயிருவோம். நீங்க நினைக்கிற மாதிரி சீன் மறுபடியும் கிடையாதுங்க. நம்ம அந்த மாதிரி சீன் பார்க்க போறது கிடையாது. இது குடும்பங்களுக்காக நடத்தப்படும் கூடிய ஒரு சேனல். சரி ஓகே, இப்ப பார்க்க போற போஜ்புரி சீன் போஜ்புரி சூப்பர் ஸ்டாரான பவன் கல்யாணோட சீன். இந்த சீனை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அவருடைய 2 கையிலயுமே காரை கட்டி இழுத்துட்டு இருக்காங்க. காரை கட்டி அந்த வேகத்துல எடுத்தாங்கன்னா அவங்க உடம்பு பிச்சுட்டு தானே போகும். ஆனா தலைவனுக்கு பிச்சுட்டே போகாது. ஏன்னா தலைவன் இரும்பு உடம்பு, வைரம் பாஞ்ச கட்ட தலைவன். நீங்க நினைச்சது கரெக்ட் தான், வைரன்னு நான் ஹீரோயின் தான் சொன்னேன். சரி ஓகே, இந்த மாதிரி சங்கிலி கட்டி இழுத்துட்டு இருக்கும்போது நம்ம தலைவனை ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல. அவர் ஆஞ்சநேயரை வேண்டி ஜெய் பஜ்ரங்கி அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாரு. அப்ப 2 கார் ஒவ்வொன்றுக்கு ரிவர்ஸ்ல வந்து அப்படியே பின்னாடியே மோதி டப்புன்னு வெடிக்குது. பொதுவா இந்த மாதிரி வெடிக்கும் போது நடுவுல யாராவது இருந்தா என்ன ஆவாங்க, கண்டிப்பா எரிஞ்சு செத்து போயிருவாங்கல்ல. இல்ல லாஜிக்கோட பேசணும்னா இப்படி சொல்லலாம், லாஜிக் இல்லாம பேசணும்னா ஹீரோ வந்துட்டு எந்த வித காயமே வேணா வெளிய வரும் அப்படி. ஆனா இந்த சீன் எடுத்தவங்க பாராட்டி ஆகணுங்க. ஏன்னா லாஜிக்கோடயும் சேர்த்து லாஜிக் இல்லாம சேர்த்து கொடுத்திருக்காங்க. ஆமாங்க, அந்த மாதிரி வெடிச்ச உடனே வெடிச்ச வெடியில நம்ம தலைவனுக்கு சட்டை எல்லாம் கருகி போய் 6 பேக் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. அது ஃபேமிலி பேக் தான். அப்படி வெளியே தெரிய ஆரம்பிச்சு ரத்த கலரியோட வெளிவர அப்படி, அதுவும் கிரீன் ஸ்கிரீன் நெருப்புல அப்படியே வெளியே வந்து நடந்து வந்து ரவுடிகளை எல்லாம் தெரிக்க விடுறா அப்படி.